வணக்கம். இன்னைக்கு அனட்டமி இன் தமிழ்ல வந்து நம்ம சிறுநீரகத்தோட அந்த உடற்கூறியல் அனட்டமியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிட்னிஸ். கிட்னியோட அனட்டமி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 2 கிட்னி இருக்குது. அது வந்து ஷேப்பில் இருக்கும். பீன்ஸ் ஷேப்பில் இருக்கும். கிட்னி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கெலட்டனில் வந்து இந்த கை வைக்கிற இடத்துல கிட்டத்தட்ட போஸ்டீரியர் அப்டமன். இது இந்த இந்த பகுதி தான் அப்டமன் இல்லையா? இந்த அப்டமெனில் பின்பகுதி தான் போஸ்டீரியர்னு சொல்லுவோம். ஸோ போஸ்டீரியர் அப்டமென் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அதாவது இது எப்படி நீங்கள் பார்க்கலான்னா நம்ம T12லேருந்து T12, L1, L2, L3, L4 இந்த இந்த ரேஞ்சில் பின்னாடி இந்த பகுதியில் நம்ம T12லேருந்து L3, L4 அந்த பகுதியில் போஸ்டீரியர் அப்டாமினல் வாலில் இருக்கும். இதுதான் அனட்டமிக்கல் லொக்கேஷன். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்புறம் இங்கே இந்த யூரிட்டர் வரும். வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூரினரி பிளாடரில் தான் நம்ம யூரின் சேகரித்து அப்புறம் அந்த சிறுநீர் வெளியே போகுது. அதுதான் அனட்டமிக்கல் லொக்கேஷன். போஸ்டீரியர் அப்டாமினல் வால், வெர்டெப்ரல் காலம் லெவல் வந்து T12லேருந்து L3, L4 வரைக்கும். சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னியில் என்னென்ன பகுதிகள் இருக்குது, அப்புறம் அதோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த கிட்னியோட முக்கியமான ஒரு வேலை, சிறுநீரகத்தோட முக்கியமான வேலை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியேற்றணும் யூரின் மூலமாக. அப்புறம் நம்ம உடம்புல உள்ள எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், அதாவது அந்த எவ்வளவு நீர் இருக்கணும். இப்போ அதிகமான நீர் இருந்தால் அந்த அதிகமான நீர் வெளியேற்றப்படும். குறைவான நீர் இருந்தால் அந்த யூரின் போகிறப்ப அதிகமான நீர் அப்சார்ப் பண்ணப்படும். அந்த ஒரு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்னு சொல்லுவீங்களா, அந்த சமநிலையை வந்து மீட்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கிட்னி ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இப்போ இந்த கிட்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்னியை வந்து இப்போ ஒரு குறுக்கு வெட்டை அப்படி வெட்டிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த கிட்னிக்கு மேலே நீங்கள் பார்க்குறது வந்து அட்ரினல் கிளாண்டு. அது ஒரு கிளாண்டு சுரப்பி. சரிங்களா? அதை நம்ம பார்ப்போம். அது கிட்னியில், அது கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்ட். ஸோ இதை கிட்னியை நீங்கள் பார்க்க வேண்டாம். இதுதான் கிட்னி. சரிங்களா? இப்போ இந்த கிட்னியில் வந்து என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிட்னியை வந்து இப்படி நம்ம அப்படி குறுக்கு வெட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த யூரின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். அப்புறம் இந்த ரத்த நாளங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஓரமான இருக்கு பாருங்க, இந்த அவுட்டர் பகுதி, இந்த வெளிப்புற பகுதி, இது வந்து ரீனல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீனல் கார்டெக்ஸ். இப்போ போனில் கூட நான் சொல்லியிருப்பேன், வெளிப்பகுதியை கார்டெக்ஸ், உள்பகுதியை மெடுல்லான்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ அனட்டமிக்கலில் வந்து நீங்கள் வார்த்தை ரீனல் அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா அது கிட்னியை குறிக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீனல் அப்போ கிட்னி சார்ந்த எல்லா விஷயமே ரீனல்னு வரும். ஸோ ரீனல் அப்படின்னா கிட்னியை குறிக்குதுன்னு அர்த்தம், சிறுநீரகத்தை. அப்போது நம்ம இந்த ஓரப்பகுதியை ரீனல் கார்டெக்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மொத்த பகுதியும் ரீனல் மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ரீனல் கார்டெக்ஸ் அண்ட் ரீனல் மெடுல்லா இப்போ என்ன பண்ணுது சுருக்கமாக ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து வர்றப்போ நம்ம உடம்புல ஹார்ட்லேருந்து ரத்தம் வருது, அப்டாமினல் அயோட்டா வழியாக வந்து இந்த ஆர்ட்ரிக்கு பேர் நான் சொன்னேன் கிட்னினா ரீனல், அப்போ இது ரீனல் ஆர்ட்ரி. ஸோ ரீனல் ஆர்ட்ரி வழியாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் வந்து இது வழியாக, இதனால பெரிய ரத்த நாளம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ரத்த நாளத்துக்குள்ளே போய் இந்த கிட்னிக்குள்ளே அந்த ரத்தம் சுற்றி வருதுங்களா, அது வந்து இந்த பாருங்கள், இந்த ஓரத்தில் போய் ஆர்குவேட் ஆர்ட்ரி, நம்ம ரீனல் ஆர்ட்ரி டைம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ உங்களுக்கு அந்த பகுதியெல்லாம் சொல்கிறேன். பட் வந்து இப்படியே வந்து இந்த வளையிற இடம் ஆர்குவேட் ஆர்ட்ரி, அப்புறம் அதுக்குள்ளே போய் பிரிஞ்சு இந்த கார்டெக்ஸ் வழியாக வந்து அப்புறம் இது எல்லா இடத்துலையும் ரத்த நாளங்கள் பிரிஞ்சு தான் அந்த ரத்தம் வந்து கிட்னிக்குள்ளே போகும். சரிங்களா? பிரிஞ்சு 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 கெப்பிலரிஸ்க்குள்ளே போய் ஒரு கெப்பிலரி பெட்டு மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த ரத்தத்திலேருந்து பவுமன்ஸ் கேப்சூல் வழியாக யூரின் பிரியும். அதுதான் வந்து எக்ஸ்கிரீட்டரி ப்ராசஸ். நம்ம அது நான் சொன்ன மாதிரி இந்த ரத்த நாளோட பிரிவுகள் எல்லாத்தையும் நான் ரீனல் ஆர்ட்ரி அனாட்டமின்னு தனியாக ஒரு காணொலி போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ரீனல் கார்டெக்ஸ் இருக்குது, அப்புறம் மெடுல்லா இருக்குன்னு சொல்லியா. இப்போ இந்த மெடுல்லாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரீனல் கார்டெக்ஸ் அண்ட் மெடுல்லாவை கனெக்ட் பண்ணிட்டுது உங்களுக்கு தெரியல, சும்மா கூட தெரியுது எனக்கு இங்கே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்குது. நெஃப்ரான்ஸுங்கிறது தான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. நெஃப்ரான்னா என்னது? இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. அதாவது கிட்னியின் செயல்பாட்டு தளம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நெஃப்ரானுன்ற ஒரு ரொம்ப 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 சின்ன மைன்யூட்டான ஒரு உறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த மாதிரி ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்குது நம்ம கிட்னியில்.
இந்த ஒரு ஒரு நெஃப்ரானோட வேலை என்னன்னா, ரத்தத்திலிருந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை பிரித்து யூரினாக மாற்றுறது தான். அப்போது மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இந்த வேலையை பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் இங்கே போகுது இல்லையா? இப்போ இந்த நெஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் த நெஃப்ரான்ஸ் கார்டெக்ஸ்லையும், பார்ட் ஆஃப் த நெஃப்ரான்ஸ் மெடுல்லாலையும் இருக்கும். சரிங்களா? பார்ட் ஆஃப் த நெஃப்ரான்ஸ் வந்து இந்த ரீனல் மெடுல்லாலையும், பார்ட் ஆஃப் த நெஃப்ரான் வந்து ரீனல் கார்டெக்ஸ்லையும் இருக்கும். அப்போது இது என்ன ஆகுது, இந்த ரத்த நாளங்கள் வழியாக, இந்த மெயின் ரத்த நாளங்கள் வழியாக ரத்தம்லாம் இங்கே வருது. அப்புறம் இந்த நெஃப்ரான்ஸ் கிட்ட வந்த உடனே அந்த பௌமன்ஸ் காப்டியூல் குளோமருலஸ்ன்னு சொல்லுவோம். குளோமருலஸ் அப்படின்னா இந்த ரத்த நாளங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக வந்து ஒரு கெப்பிலரி பெட் ஃபார்ம் பண்ணும். அந்த அந்த கெப்பிலரி பெட்டை ஃபார்ம் பண்ணதை சுற்றி ஒரு சி மாதிரி ஒரு 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 லேயர் இருக்கும். அதுதான் பௌமன்ஸ் கேப்சூல். அந்த பௌமன்ஸ் கேப்சூல் இதெல்லாம் உங்களுக்கு அதில் தெரியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே ஒரு மில்லியன் நெஃப்ரான் இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன். மில்லியனா 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சத்துக்கு மேலே அது அந்த மாதிரி அவ்வளோ நீங்கள் வந்து அதை மைக்ரோஸ்கோப் வழியாக தான் ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்து தான் அந்த நெஃப்ரானோட அந்த வரைபடம்லாம் வந்து நம்மளுக்கு புத்தகத்தில் காண கிடைக்கும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் நெஃப்ரானோட அனாட்டமி நான் தனியாக ஒரு நெஃப்ரானோட அனாட்டமி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் தனியாக ஒரு காணொலி போடுறேன். இப்போ நீங்கள் அந்த முக்கியமான அந்த ஓவரால் ஃபங்க்ஷனை தான் நம்ம இப்போ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுது, ரத்தத்திலேருந்து அந்த நெஃப்ரான்ஸ் வந்து யூரினை பிரித்து எடுக்குதுங்க. எடுத்த இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் முக்கோண வடிவத்தில் ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும். அதனால் இது வந்து ரீனல் பிரமிட்னு சொல்லுவோம். ரீனல் பிரமிட்ஸ். ரீனல் பிரமிட்ஸ். இப்போ இதெல்லாம் என்ன, நான் சொன்ன மாதிரி நெஃப்ரான்ஸ் தான். இந்த இந்த ரெண்டு பகுதியும் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து நெஃப்ரான்ஸ் தான். இப்போ இந்த நெஃப்ரான்ஸ்லேருந்து இந்த ரீனல் பிரமிட்ஸ் வழியாக வந்து இந்த மொனை இருக்குது பாருங்கள், இந்த சின்ன சின்ன மொனை, இந்த சின்ன சின்ன மொனையை வந்து மைனர் கேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். மைனர் கேலிக்ஸ். இப்போ இந்த எல்லா ஈச் அண்ட் எவ்ரி நெஃப்ரான் வந்து ரத்தத்துலேருந்து யூரினை பிரிக்குது. அந்த யூரின் வந்து லைட்டாக சொட்டு சொட்டாக இங்கே ட்ரிப் ஆகுது. ட்ரிப் ஆகும்போது இந்த பகுதி வந்து மைனர் கேலிக்ஸ், இந்த மொனை மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த மொனையெல்லாம் பாருங்கள், இங்கேருந்து கொஞ்சம் வருது, இங்கேருந்து கொஞ்சம் வருது, இங்கேருந்து. அப்போ இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இது வந்து மேஜர் கேலிக்ஸ். அப்போ நெஃப்ரான்லேருந்து யூரின் வந்து மைனர் கேலிக்ஸ்க்கு வந்து, மைனர் கேலிக்ஸ்லேருந்து மேஜர் கேலிக்ஸ்க்கு வந்து, மேஜர் கேலிக்ஸ்லேருந்து இந்த பகுதிக்கு. ஓகேங்களா? இதை வந்து ரீனல் பெல்விஸ், ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மைனர் கேலிக்ஸ், மேஜர் கேலிக்ஸ், ரீனல் பெல்விஸ். இந்த ரீனல் பெல்விஸ்லேருந்து வந்து இங்கேருந்து ட்ரெயின் ஆகும். இந்த டியூபுக்கு பேர் யூரிட்டர். யூரிட்டர். ஓகேங்களா? இந்த யூரிட்டர்ன்ற டியூப் வழியாக தான் என்ன ஆகுது, இந்த கிட்னிலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய யூரின்ஸ்லாம் இங்கே ட்ரிப் ஆகி இந்த குழாய் வழியாக இங்கே வந்து இந்த யூரிட்டர் வழியாக கீழே போகுது. இது கீழே போகும்போது என்னாகும், இது அப்படியே கீழே போய் நம்ம இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெல்விக் போன் இருக்குங்களா, அந்த இடத்துல போயிட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெல்விக் கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய யூரினரி பிளாடர், அதாவது சிறுநீரத்தை தேக்கி வைக்கக்கூடிய அந்த உறுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உறுப்பில் போய் இது ட்ரெயின் பண்ணிடும். அப்போ அந்த உறுப்பு ரொம்ப அரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ரத்தம் உள்ளே போய்கிட்டே இருக்குது, நெஃப்ரான் ரத்தத்துலேருந்து யூரினை பிரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த யூரின் வந்து இங்கே சேர்ந்து சேர்ந்து இங்கே போயிட்டே இருக்குது. போய் அந்த கீழே அந்த பை யூரினரி பிளாடருங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நிரம்பும் போது என்ன ஆகுது, அந்த பிளாடரோட ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த ப்ரெஷர் தாண்டும் பொழுது அந்த அழுத்தம், அந்த நம்மளுடைய அந்த மூத்திரத்தை தேக்கி வைக்கக்கூடிய அந்த யூரினரி பிளாடரோட அழுத்தம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் போகணுங்கிற ஒரு ஒரு உந்துதல் ஏற்படுது. அப்புறம் நம்ம போய் சிறுநீரை கழிக்கிறோம். அப்போ திரும்ப அந்த பிளாடர் எம்டி ஆகிடுது, திரும்ப இது ரீஃபில் ஆகுது. அதனால தான் நம்ம வந்து சில மணி நேரங்களுக்கு ஒருக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு யூனோ ஒரு இடைவெளி வேணும், ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய ஒரு தேவை ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இதனால தான். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த செயல்பாடுகள் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால், இப்போ சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு யூனோ ரெட்டினோபதி, அந்த மாதிரி வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் உண்டு. உங்களுக்கு கண் பார்வை அஃபெக்ட் ஆகும், ரெட்டினோபதியில் ரெட்டினா அஃபெக்ட் ஆகும், ரைட்? அதேமாரி டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவோம். இந்த நெஃப்ரான்ஸ் அஃபெக்ட் ஆனால் நெஃப்ரோபதி. இந்த மாதிரி சர்க்கரை வியாதியோட பின் விளைவுகள் நிறைய பேர் கிட்னி பாதிப்பு வரலாம். அதுக்கப்புறம் வந்து நிறையா க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம். பல காரணங்கள் இருக்குது, மருத்துவ காரணங்கள் இருக்குது இந்த கிட்னி பாதிக்கப்படுறதுக்கு. அந்த மாதிரி பாதிக்கப்படுறது நெஃப்ரான்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த யூரினை பிரித்து எடுத்து பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிட்னி பண்ண வேண்டிய வேலையை வெளியில் ஒரு மிஷினை வச்சு பண்ணுறோம். ஏன்னா உடம்புல வந்து கழிவுகள், அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தேங்க ஆரம்பித்தா அது டாக்ஸிக்காக மாறிடும். அது உடம்புக்கு ஆபத்து இல்லையா? அதனால் என்ன பண்ணோம், இப்போ ஒரு கால் இந்த கிட்னி செயலிழந்தால், நம்மகிட்ட 2 கிட்னி இருக்குது, ஒரு கிட்னியே கூட அந்த செயலை பண்ணிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து ஒரு கிட்னியை வந்து அவங்களோட சொந்தக்காரங்களுக்கோ எதுக்கோ வந்து சட்டப்படி தானமாக கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க ஒரு கிட்னியோட உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்னி உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிட்னியோட வாழ முடியும்,
ஒரு கால் இந்த மாதிரி ஒரு வியாதிகளில் வந்து உங்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை சட்டப்படி எப்படி பண்ண முடியுமோ அதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பண்ணிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான பேர் அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கிட்னி பண்ணக்கூடிய வேலையை வெளியில் ஒரு இயந்திரம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். சரிங்களா? அப்போது இந்த கிட்னி பண்ண வேலையை அந்த உறுப்பு பண்ணும். அப்போ ரத்தத்தை உடம்புலேருந்து ஒரு டியூப் வழியாக வெளியே எடுத்து டயாலிசேட்டுன்ற ஒரு லிக்விட் மூலயமா அதில் உள்ள அந்த கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றி, அப்போ ஒரு டியூப் வழியாக ரத்தம் வெளியில் வரும். வந்து அந்த மிஷினுக்குள்ளே போய் சுத்திகரிக்கப்பட்டு திரும்ப இன்னொரு டியூப் வழியாக உடம்புக்குள்ளே செலுத்தப்படும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒருக்கா பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உடம்புல அந்த டாக்ஸிக் கண்டென்ட், அதாவது அந்த நச்சுத்தன்மை அதிகமாகாமல் இருக்கும். இந்த கழிவுப் பொருட்களை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னு ஒரு வகை இருக்குது. அப்டமனில் இருக்க பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ளே டயாலிசேட் ஃப்ளூயிடை அனுப்பி அது மூலிமா சுத்திகரிக்கலாம். இல்லைன்னா வந்து இன்ட்ராவினஸாக வெளியில் எடுத்தும் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டயாலிசிஸ் ப்ரொசீஜரில் இதை சுத்தப்படுத்துவாங்க. இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் கிட்னியோட அனாட்டமி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது வந்து கிட்னி எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். கிட்னியோட ரீனல் கார்டெக்ஸ் அண்ட் ரீனல் மெடுலா பார்த்தோம். அந்த மெடுலாக்குள்ளே வந்து இந்த நெஃப்ரானோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால ஃபார்ம் பண்ணக்கூடிய பிரமிடை பற்றி பார்த்தோம். அந்த பிரமிட் வழியாக வரும்பொழுது இந்த இந்த பிரமிடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இந்த இடத்து வழியாக தான் அந்த ஒரு டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூப்னு சொல்லுவோம். அந்த நெஃப்ரானோட இறுதி பகுதி வரும். அந்த இறுதி பகுதி வந்து அந்த யூரினை வந்து இங்கே ட்ரிப் பண்ணும். இங்கே ட்ரிப் பண்ணுறதெல்லாம் இது கலெக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு தள்ளும். அப்புறம் இந்த மேஜர் கேலக்ஸ்லேருந்து ரீனல் பெல்விஸ்க்கு வரும். பெல்விஸ்லேருந்து யூரிட்டர் வழியாக போகும். அப்போ இதோட அந்த உறுப்போட பேரெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? வேறு என்ன, இந்த 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 மாடல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரமிட் நல்லா காட்டுறாங்க இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்கும் பிரமிட். ஏன்னா இது வந்து உங்களுக்கு 2D மாதிரி இப்படி கட் பண்ணதுனால ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியுது. பட் ஒரு இதில் வந்து இப்படி தான் இருக்கும். அதனால தான் இதை பிரமிட்னு சொல்கிறோம். எப்படி வந்து ஒரு 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 பிரமிட் ஷேப் எப்படி இருக்கும், எல்லா பக்கமும் வந்து ஒரு இடத்துல குவியும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், எல்லா இடத்துல இருந்தும் வந்து இந்த இடத்துல குவியும். ஸோ இதுதான் இந்த ரீனல் பிரமிட்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த கேலிக்ஸ்லாம் இங்கே தெரியுது பாருங்கள். இந்த கேலிக்ஸ், மேஜர் கேலிக்ஸ் அப்படியே வந்து போகிறது. இங்கே வந்து உங்களுக்கு அந்த யூரிட்டர் தெரியுது. இது ரீனல் ஆர்ட்ரி, இது ரீனல் வெயின். இப்போது இந்த ரத்தம் வந்து யூரினை பிரிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ரத்தம் இந்த வெயின் வழியாக திரும்ப நம்மளோட சர்க்குலேஷனுக்குள்ளே, நம்மளுடைய ரத்த ஓட்டத்துக்குள்ளேயே திரும்ப போயிடும். இவ்வளோதாங்க. இதுதான் வந்து முக்கியமாக நம்ம வந்து சிறுநீரக அனாட்டமி பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த காணொலியில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக கருத்துரை பதிவில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த காணொலியை வந்து மற்ற மருத்துவம் சார்ந்த மாணவர்களுக்கும் பகிருங்க. நீங்கள் பகிர தான் அது பல பேருக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த அனாட்டமி இன் தமிழ் வலையொலி பக்கத்தோட நோக்கம் வந்து இந்த உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்ற பாடத்தை ரொம்ப ஒரு எளிமையான பாடமாக மருத்துவம் சார்ந்த படிப்புகள், நர்சிங், ஆக்கியூபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி படிப்புகள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த எல்லா படிப்பு மாணவர்களுக்கும் இது அடிப்படையான ஒரு பாடம். இந்த பாடத்தை ஒரு புரியும்படியாகவும் எளிமையாகவும் சொல்லிக் கொடுக்கறது தான் நோக்கம். அதனால் பகிருங்க, உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.